ஓகே. நாளைக்கான பேங்க் நிஃப்டியோட வியூ பார்ப்போம். நாளைக்கு 50,450. அதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா 50,600 ஃபர்ஸ்ட் டார்கெட், 50,790 செகண்ட் டார்கெட். நாளைக்கு கீழே இந்த ரெட் லைன் கீழே ப்ளஸ் இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணான்னா ப்ரீவியஸ் டேலோ ரெண்டாவது அதே தான் கேஃபில் 49,750. அது வரைக்கும் வரலான்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் பொட்டு தான், பேக் டு ட்ரெண்ட் வரல. இங்கே இவ்வளோ பெரிய இன்பேலன்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு ஆர்டர் பிளாக்கு. நாளைக்கு இந்த இடத்துல ஒரு ட்ராப் வச்சாலும் வைக்கலாம். மேலே போய் க்ளோஸ் வைக்கிற மாதிரி வச்சுட்டு இதனுடைய லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப கீழே வரலான்ற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 50,600லேருந்து கீழே வரதுக்கான பாசிபிள் அதிகம். நீ நிஃப்டி விழுந்ததுக்கு ஐடி இண்டெக்ஸ் வந்து மெயின் ரீசன். எல்லாமே விழுந்துடும். இசிஎஸ் சப்போர்ட் இங்கே இருக்கு. ஸோ லாங் டேர்ம் ஷார்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. ரொம்ப நாள் ஒரு சேனல் பேட்டர்ன் வந்தது வந்து இன்னைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருப்பான்னு எதிர்பார்க்கலாம். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா விப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். இந்த கேப் ஃபில் வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்சல் ஆகலாம். அதே தான். நாளைக்கு இது கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் ரெண்டு பாசிட்டிவ் இருக்கு. ஆக்சஸ் பேங்க் நாளைக்கு இந்த லோ திரும்பி இந்த கிரீன் லைன் கீழே க்ளோஸ் வச்சாலே ஒரு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஃபால் ஆகும். இங்கே தான் நெக்ஸ்ட் சப்போர்ட்டு நிஃப்டி சேம். கரெக்டாக இந்த லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டும் காலை ஃபோக்கஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட். இந்த லைனுக்கு கேண்டில் க்ளோஸ் வச்சா எக்ஸ்பர்ட் அப்பர் சைட் மூமெண்டம். இல்லை இந்த பாக்ஸு கீழே தான் செஷன் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் டே லோ டார்கெட். சேம் திங். இந்த ப்ளூ லைனுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுனா மட்டும் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா எக்ஸ்பெக்ட் சம் கால் சைட் மூமெண்டம். இதுக்கு கீழே இருக்க வரைக்குமே டவுன் சைட் மூமெண்டம் ஃபோக்கஸ் பண்ணுறான்னு கேட்டால் ஏ வந்து ரீடெஸ்ட் வச்சிருக்கு. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு டபுள் பாட்டம் மாதிரி போகலான்ற மாதிரி இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த இடத்துல வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரை பண்ணலாம் கால்ஸ். அது வரைக்கும் போட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டர். HDFC கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான். நாளைக்கு இந்த ப்ளூ லைன் சப்போர்ட் தானா சப்போர்ட் பண்ணோம்.
ப்ரொடெக்ஷன். இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா கால்ஸே போவோம். கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் திரும்ப கண்டினியூ ஆகும். நாளைக்கு பார்ப்போம்.